சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு கொடூரமான சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பார்க்கலாம். இந்த காணொளியை நான் எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம், அதாவது இவ்வாறான சம்பவங்களில் தயவு செய்து யாரும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். இது ஒரு விழிப்புணர்வு காணொளி. முடிந்தவரை மற்றவர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் இது தொடர்பாக பாதுகாப்பாக இருக்கட்டும். அது மட்டுமல்லாது பெண்களோ ஆண்களோ நீங்கள் வெளியே செல்லும் பொழுது அதிகளவான நகைகளை அணிந்து செல்வதை முடிந்த அளவு குறைத்து கொள்ளுங்கள். தற்பொழுது இந்த நகைகளினுடைய விலைகளானது அதிகமாக காணப்படுகின்ற பட்சத்தில் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. அது மட்டுமல்லாது இவ்வாறான சம்பவங்களின் போது உங்களுடைய உயிருக்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பகிர் வாக்குமூலத்தையும் கொடுத்துள்ளார்கள். அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். இந்த கொலை சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸுகளில் தெரிவியுங்கள். அதாவது மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு பகுதியில் ஒரு பாலடைந்த கிணற்றில இருந்து பெண் ஒருவருடைய அதாவது உயிருக்கு போராடிய நிலையில பெண் ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார். அவருடைய 2.5 வயது குழந்தையும் அங்கு காணப்படுகின்ற ஒரு வயல் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையிலையும் அங்கு காணப்பட்ட அதாவது அந்த இடத்துல காணப்பட்ட ஊர் மக்களினுடைய உதவியின் அடிப்படையிலையும் 24 மணித்தியாலத்துக்குள்ள சந்தேக நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 நபர்கள். அதில் 2 கணவன் மனைவி, மற்றொருவர் சகோதரர். இவ்வாறு 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டியும் கைது செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த சம்பவம் குறித்து அவர்கள் ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார்கள். மட்டக்களப்புக்கு செல்வதற்காக வவுனதீவில் காணப்படுகின்ற பிரதேச செயலகத்துக்கு முன்னிலையில் பெண் ஒருவர் 2.5 வயது குழந்தையுடன் காத்திருக்கின்றார். அதனை அறிந்து கொண்ட இந்த நபர்கள் அதாவது கிட்டத்தட்ட முச்சக்கர வண்டியில கணவன் மனைவி ஆகிய இருவரும் அந்த வழியில செல்லும் பொழுது அந்த பெண் அங்கு தனியாக நிற்பதை அறிந்து கொள்கிறார்கள். அதன் பின் அவர்கள் இருவரும் அந்த பெண்ணிடம் நீங்கள் எங்கு செல்ல போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது பெண் மட்டக்களப்புக்கு செல்வதாக கூறியிருக்கிறார். ஆகவே நாங்களும் அங்குதான் செல்கிறோம், வாருங்கள் கூட்டி செல்கிறோம் என்று கூறியிருக்கும் பொழுது அந்த பெண் என்னிடம் முச்சக்கர வண்டியில் வருவதற்கான பணம் இல்லை என்று கூறும் பொழுது நீங்கள் 100 ரூபாய் மாத்திரம் தந்தால் போதும் என்று அவர்கள் இருவரும் கூறியிருக்கிறார்கள். ஆகவே குழந்தையுடன் காத்திருந்ததால் அந்த பெண்ணும் முச்சக்கர வண்டியில செல்கிறார். அவ்வாறு செல்லும் பொழுது அந்த பெண் கூறியிருக்கிறார், அதாவது நான் தங்க நகையை அடகெடுப்பதற்காகவே செல்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆகவே அந்த பெண் அடகு கடைக்கு செல்லும் பொழுது இவர்களும் அவருடன் சென்றிருக்கிறார்கள். வாருங்கள் நாங்களும் உங்களுடன் வருகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது நகையை அடவு எடுத்த பின்னர் மீண்டும் அந்த பெண்ணிடம் வாருங்கள் உங்களை நாங்கள் வீட்டில் இறக்கி விடுகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த பெண்ணும் அவற்றினை நம்பி செல்லும் பொழுது ஆகவே குறிப்பிட்ட அளவு தூரம் சென்ற பின்னர் ஒரு பானத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது மயக்க மருந்து கலந்த பானத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதனை அருந்திய பின் பெண்ணானவள் முழுமையாக மயக்கம் அடைவதற்கு முன் அந்த பெண்ணானவள் கேட்டிருக்கிறார், அதாவது என்னை இறக்கி விடுங்கள் என்று. பின்னர் அவர் முழுமையாக மயக்கம் அடைந்திருக்கிறார். அதன் பின் அவரிடம் காணப்பட்ட 5 பவுன் தாலிக்கொடி, 1 பவுனுக்கு மேற்பட்ட தங்க செயின் இரண்டையும் கைப்பற்றிய பின்னர் அந்த பெண்ணினை ஒரு பாலடைந்த கிணற்றுக்குள் வீசி விடுகிறார்கள். அது மட்டுமல்லாது அந்த குழந்தையும் வயல் பிரதேசத்தில் வீசி விடுகிறார்கள். இவ்வாறான சம்பவங்கள் இந்த பெண்ணுக்கு இடம்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே அந்த கிணற்றுக்குள் அழுகிய நிலையில இன்னும் ஒரு பெண்ணினுடைய சடலமானது காணப்பட்டது. அந்த பெண் தொடர்பாகவும் இவர்கள் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பெண்ணையும் இவ்வாறு நாங்கள் மயக்க மருந்து கலந்த பானத்தினை கொடுத்தே அவரிடமும் நகைகளை திருடிய பின் இவ்வாறு கொன்று அந்த பெண்ணையும் வீசினோம் என்று பகிர் வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். உண்மையிலே இந்த சம்பவத்தினை கேட்கும் பொழுது மனது மிகவும் வேதனையாக உள்ளது. உங்களுடைய ஒரு சுயநல செயற்பாட்டுக்காக இவ்வாறான கொலை சம்பவங்களை மேற்கொள்கிறீர்கள். இவர்களை நம்பி வாழ்கின்ற குடும்பங்கள் எவ்வாறு வேதனைப்பட்டிருக்கும். இவர்களுக்கு ஒரு பாரதூரமான தண்டனையை நீதிமன்றமானது வழங்கப்பட வேண்டும். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.